ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் வந்து ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ளவுஸு அளவு ப்ளவுஸ் மட்டுமே வச்சு நம்ம எப்படி வந்து கட்டிங்கும் ஸ்டிச்சிங்கும் வந்து பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. இப்போ ப்ளவுஸில் ஃபஸ்ட்டு நான் வந்து கைப்பகுதி தான் வந்து கட் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கரை பீஸை நான் வந்து 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன். இனி கட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா நான் மிஷின் டேபிள்லேயே தான் நான் வந்து பண்ணுறேன். நம்ம வந்து தாராளமாக வந்து மிஷின் டேபிளில் ப்ளவுஸ் வந்து கட்டிங் வந்து பண்ணலாம். நமக்கு போதுமான இடமே இருக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கைக்கு 4 மடித்து போட்டிருக்கேன். மடித்து போட்டு அளவு ப்ளவுஸை எடுத்துக்கலாம். இந்த அளவு ப்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கையோட இறக்கம் வந்து 1 இன்ச் கேட்டிருக்காங்க, அந்த அளவும் வந்து விட்டுருக்கேன். அடுத்து நம்ம அளவு ப்ளவுஸில் கொக்கி பக்கத்தை எடுத்துக்கலாம். கொக்கி பக்கத்தை எடுத்துட்டு அதை வந்து உள் பக்கமாக நீங்கள் வந்து திருப்பி விட்டுருங்க. கைப்பகுதி இப்படி திருப்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த கோட்டு மேலேயே நான் கரெக்டாக அந்த கையை வந்து நான் வைக்கிறேன். வச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நம்ம கரெக்டாக அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து எடுத்து விட்டுட்டு எங்கேயுமே சுருக்கம் இல்லாத மாதிரி அந்த பிசுறு வர இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் ஆம்கோல்லேருந்து மேலே ஒரு 1/4 இன்ச் தள்ளி பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன். அடுத்து டாட் போட்ட இடத்துல இந்த மாதிரி பிசுரை மேல் பக்கமாக வந்து திருப்பி விட்டுட்டு அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிடுறேன். உங்களோட கை வந்து அது நீங்கள் அந்த கை மேலேயே தான் வந்து வச்சிருக்கணும். அடுத்து அடியில் ஒரு பிசுறு இருக்கும், அதையும் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிடலாம். மொத்தமாக இந்த 4 அளவு தான் கை கட்டிங் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த கை மட்டும் இப்படி மேலே தூக்காத மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இன்னொரு தடவை நான் வந்து எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். இன்னொரு இடத்துல கீழே வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து சரி அதுவோ அப்படின்னு செக் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கப்புறமே இன்னொரு தடவை மார்க் பண்ணிட்டு அளவை நான் வந்து வரைஞ்சிட்றேன். இப்போ பாருங்கள், மேலேருந்து இப்படி கொண்டு வந்ததுக்கப்புறமே கீழே வரும்போது இந்த இடத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி கட் கொடுத்தோம் அப்படின்னா போதும். இந்த இடைப்பட்ட இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச் டு 1 இன்ச்சுக்குள்ளார நம்ம வந்து குடஞ்சி பாகம் வந்து வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ நான் மேலேருந்து கட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வளைவு கொடுத்து கட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த சைடில் வந்து கட் பண்ணி எடுத்துட்றேன், கரெக்டாக ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்றேன் நம்ம மடித்து தைக்கிற இடத்துல. இப்போ 2 பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி குடஞ்சி பாகத்தை வெட்டிடலாம். இந்த குடஞ்சி பாகம் வெட்டும்போது மேலேயும் சரி கீழே ஆம்கோல் கிட்டையும் வந்து சரி நம்ம வந்து ரொம்ப அந்த கிளாத்தை வந்து குடையக்கூடாது. அந்த நடு பகுதியில் மட்டும்தான் வந்து சரியாக நம்ம குடஞ்சி வந்து வெட்டணும். அடுத்து இந்த ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து நம்ம அளவு போட்டுடலாம். அதுக்கு நான் அப்படியே கிளாத்தை வந்து திருப்பி போட்டுடுறேன். திருப்பி போடும்போது எனக்கு இந்த ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திருப்பியும் இன்னொரு உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஃபோல்டிங் கரெக்டாக வர பக்கம் நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமே இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து அளவு போட போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்கேல் அளவுக்கோ இல்லை வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கோ வந்து மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிறேன். அடுத்து ப்ளவுஸில் நம்ம இப்போ பேக் பார்ட்டில் சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ அதுக்கு வந்து இடுப்பு பகுதி 2ஐயும் ஒன்றா பிடிச்சி சென்டரை வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த 2 இடமும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கழுத்தில் ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ண 2ஐயும் வந்து ஒன்றா பிடிச்சிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல சென்டர் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடலாம். இந்த மாதிரி கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கோங்க. லூஸ் எதுவுமே வந்து விடாதீங்க. லூஸ் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான அளவு வந்து வராது. இப்போ இந்த இடத்த நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இந்த நடுப்பகுதியில் வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். எவ்வளோ ஹைட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் இது வந்து எடுக்கிறதுக்கு இந்த டாட் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது வரையும் வச்சுட்டு ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு 2ஐயுமே வந்து வச்சுட்டு இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து லைன் வரைஞ்சிடலாம். ஸ்கேல் வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ப்ளவுஸை எப்படி நம்ம வந்து இந்த அளவில் மார்க் பண்ணமோ அதே மாதிரி நம்ம வந்து போட போகிறோம். இதுதான் சென்டர் பிளேஸ். அதை வந்து நல்லா மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ண சென்டர்லேயே வந்து கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கழுத்து பாகம் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இதை நான் இந்த இடத்துல சென்டர் மார்க் பண்ணிட்டு கழுத்தை அப்படியே மேலே கொண்டு போகிறேன். அப்போ நமக்கு அந்த கழுத்து வந்து அழகாக வந்து வந்துடும். நம்ம அந்த அளவுலேயே வந்து மார்க் பண்ணிடலாம். இப்படி வச்சோம் அப்படின்னாவே நமக்கு வந்து சரியாக இருக்கும்.
கை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் இந்த சைடில் தள்ளிடுறேன். அதே மாதிரியே வந்து அந்த சைடும் ஆம்கோல் கிட்ட ஷோல்டர் கிட்ட 1/4 இன்ச் தள்ளிட்டு அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே இடுப்பு பகுதியிலிருந்து மேலே ஆம்கோல் வரையுமே வந்து ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணினதுக்கு அப்புறமேலு சைடில் வந்து அது ரெடி அளவு, அது எக்ஸ்ட்ரா அளவு. இப்போ நம்ம வந்து ஆம்கோல் வளைவு எடுத்துடுறோம். அதுக்கு அந்த வளைவு மேலேயே நம்மளோட 3 விரலை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்ததுக்கு அப்புறமே இது எல்லாமே வந்து நம்ம லைன் ஸ்கேல் வச்சு கரெக்டாக லைன் வரைஞ்சிடலாம். இப்போ கழுத்து போர்ஷன் கிட்டே நான் கரெக்டாக இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் வந்து போட்டுடுறேன். அடுத்து இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக போட்ட அளவு, இது வந்து ரெடி அளவு. இடையில வந்து ஒரு 4 இன்ச் 4 தையல் போடுற அளவுக்கு வந்து கேப் விட்டுருக்கேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நம்ம வந்து ஆம்கோல் கிட்ட வரைஞ்சிடலாம். அப்புறம் இந்த வளைவுல கரெக்டா இந்த மாதிரி வரைஞ்சிட்டு கட் பண்ணிடலாம். அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம பிளவுஸோட பேக் பார்ட் வந்து வரைஞ்சிடுறோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம மார்க் பண்ணினதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு இதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங்க்கு இந்த பெரிய கத்திரிக்கோல் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். நம்ம வந்து மிஷின் கிட்ட வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு மட்டும் நான் வந்து சின்ன கத்திரிக்கோல் வந்து வச்சுக்குவேன். ஏன்னா அது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த சிசர் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதே மாதிரி நம்ம கொஞ்சம் வெயிட்டான சிசர்லாம் யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து பண்ணுறப்ப நமக்கு வந்து கை வலி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நூல் கட் பண்ணுறதுக்கு எல்லாமே கட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தான், உங்களோட கைவலி வந்து வராம இருக்கிறதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப பேக் பார்ட் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கிராஸ் கட்டிங் தான் இதை போட்டிருக்காங்க, அதனால கிராஸ் கட்டிங் தான் நான் வந்து போடுறேன். கிராஸ் எடுக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டா எடுக்கணும். அந்த கார்னர்ல நமக்கு வந்து கரெக்டா கிராஸ் வர மாதிரி வந்து எடுக்கணும். நம்ம வந்து இடம் பத்தல அப்படிங்கிறதுனாலயோ இல்லை ஏதாவது ஒரு ரீசன்னாலேயோ சரியா கிராஸ் எடுக்காம விட்டோம் அப்படின்னா நம்ம டாட்ஸ் மார்க் பண்ணும்போது அந்த கப் சைஸ் ஆகட்டும் சரியா வந்து தூக்குன மாதிரி இல்லாம அமுங்கின மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான காரணங்கள் வர்றதுக்கான ரீசனும் வந்து அதுலயும் ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதை நான் கரெக்டா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கழுத்து போர்ஷனை மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது கொக்கி பட்டி கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு. இது ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் நகர்த்திட்டு அந்த சைடும் 1/4 இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ ஆம்கோல்ல இருந்து மேலே ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி அந்த இடுப்பு கிட்ட இருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளி நான் மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு வளைவு கொடுத்து நம்ம வந்து எப்படி வந்து பேக் பார்ட்ல நம்ம ஆம்கோல் வளைவு எடுத்தோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து ஆம்கோல் வளைவு எடுத்துடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். சென்டர் பாயிண்ட் மார்க் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஷோல்டருக்கு நேரா சென்டரா வந்து வச்சுட்டு மேல இருந்து கீழே வரையும் கரெக்டா வச்சுட்டு ஒரு வளைவு மாதிரி வரும். அந்த இடத்துல மட்டும் ஒரு வளைவு கொடுத்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். இன்னொரு தடவை நான் வந்து இதை போட்டு பார்த்துக்கிறேன் கரெக்டா இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்ல வச்சுட்டு வளைவு வர இடம் கொஞ்சம் பெண்ட் வரும், அந்த பெண்ட் வர இடத்துல மட்டும் லைட்டாக வளைச்சி நம்ம இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம இதோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டாச்சு. போட்டு இந்த இடத்துல எல்லாமே லைன் போட்டுடலாம். நமக்கு சரியாக வராத இடமெல்லாம். அதே மாதிரி உங்களுக்கு கழுத்தோட முன்பாகம் முன்கழுத்து வந்து சரியாக வரல அப்படின்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேல் வச்சு கரெக்டாக போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பேக் பார்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 5.25 ஒரு பாயிண்ட் வந்து வந்தது. அதே மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்லேயும் வந்து எனக்கு 5.25 ஒரு பாயிண்ட் தான் வந்து வந்தது. அப்போ நமக்கு வந்து இந்த ஆம்கோல் கிட்ட வர இது வந்து சரியா இருக்கும். இந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் கிராஸ் வருது. அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிளாத் வந்து நான் ஜாயிண்ட் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்குது இந்த கார்னர்ல. இப்போ நான் ஷோல்டரு கழுத்து இது எல்லாத்தையுமே வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதோட வந்து நம்ம பேக் பார்ட்டையும் வந்து ஒன்னா வச்சு பார்க்க போறோம். பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டா இருக்கா இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்திருக்கா அப்படிங்கிறது. இவங்களோட அளவு பிளவுஸோட அமைப்பே வந்து இப்படி தான் இருக்குது. நம்ம வந்து அதே மாதிரி தான் நம்ம வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஷோல்டர் கிட்ட கரெக்டாக வச்சிடலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக் வந்து உள்ள தள்ளி இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட் ரெண்டையுமே வந்து லைட்டாக நான் ஈவன் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருந்தது, ஈவன் பண்ணி கட் பண்ணிட்டு
இப்போ பாருங்க பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுக்குமே வந்து இந்த ஆம்கோல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கரெக்டாக வந்து வந்திருக்குது. இப்போ அவ்வளோதான், நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து கரெக்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இதுக்கு பட்டி வந்து கட் பண்ணணும், ஊக்கு பீஸும் வி பீஸும் வந்து கட் பண்ணணும். இந்த கழுத்து போர்ஷன் வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்களா, அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த பீஸே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டிக்கு நம்ம வந்து கிளாத் எடுக்கணும். பட்டிக்கு கிளாத் எடுக்கிறப்ப டபுள் கிளாத் வர மாதிரி இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இவ்வளோதான் வந்து கிளாத் இருக்குது. ஆனால் வந்து கஸ்டமர் வந்து நம்ம இதே மாதிரி போட்டோம் அப்படின்னா உள்ளார வந்து வேறு துணி கொடுத்தோம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஏதாவது வந்து சொல்லுவாங்க. நான் வந்து இப்போ ரீசண்டாக தான் அந்த ப்ராப்ளம் எல்லாமே ஃபேஸ் பண்ணினேன். நீங்கள் ஏன் துணியே போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனால தான் வந்து சரி கொஞ்சம் பத்தலைன்னாலும் பரவாயில்ல, ஜாயிண்ட் போட்டாவது வந்து உள் பக்கம் நம்ம தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதே வந்து பட்டிக்கு போட்டு கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு உள்ள இன்னொரு பட்டி துணி கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த துணிக்கு மட்டும் கொஞ்சம் ஜாயின் போட்டு தைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். இனி மீதி இருக்கிற கிளாத்தில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை வந்து முடிஞ்சுது. அடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் ஒர்க்குக்கு வந்து போயிடலாம். இப்போ இதை மட்டும் நான் கரெக்ட் பண்ணி நேராக வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாயின் போடணும். இந்த இடத்துக்கு மட்டும் ஜாயின் போடுற மாதிரி நம்ம வந்து கிளாத் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறமே கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸில் தான் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும், அப்போ தான் நமக்கு அது கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணுறதுக்காக இந்த கிளாத் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நமக்கு கிராஸில் தான் இந்த கிளாத் இருக்குது. அதனால் நான் அதை கரெக்டாக கொஞ்சம் ஈவன் பண்ணி வெட்டி விட்டுட்டு நான் வந்து மீதி வந்து இந்த மாதிரி கரெக்டாக கிராஸ் பண்ணி ஒரு 1 இன்ச் அளவில் நான் வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து 4 பீஸ் மொத்தமாக கட் பண்ணியிருக்கிறேன். 2 பீஸாக இருக்குது. இன்னுமே நமக்கு ஒரு 2 பீஸ் வந்து தேவைப்படும். இதையும் வந்து கிராஸான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் தானே அதுக்கு மட்டும் நேர் பீஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு வந்து கட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாகவே வரவே வராது. இப்போ நம்ம இதோட ஸ்டிச்சிங் ஒர்க்கையும் வந்து கண்டினியூவாக வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 12-13 நிமிஷம் பக்கமாக ஆயிடுச்சு. ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 நிமிஷம் 9 நிமிஷம் மீறி போனால் 10 நிமிஷம் தான் ஆகும். இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கட் பண்ணேன் அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக காட்டியிருக்கேன். அப்படிங்கிறனால எனக்கு கொஞ்சம் டைமிங் வந்து சேர்ந்தாச்சு. இதுவே லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறேன்னா ஒரு 15 நிமிஷம் வந்து ஆகும். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறீங்க, நீங்கள் தைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க, கட்டிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படி எடிட்டிங் பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு. நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துப்பேன், அதுக்கப்புறமேல் தான் எடிட்டிங் பண்ணும்போது தான் என்னோடய வாய்ஸ் கொடுப்பேன். அப்படி தான் வந்து எடிட்டிங் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ கிராஸ் பீசஸ் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணினதுக்கப்புறமேலு இப்போ நம்ம பேக்கில் வந்து கொஞ்சமாக ஜாயின் போட்டுக்கலான்னு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த ஜாயின் போடுறதுக்காக நான் வந்து இந்த பீஸை வச்சிட்றேன். இந்த மாதிரி நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நான் செக் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வச்சு தைச்சா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குமா பத்துமா பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்ம கஸ்டமர் ஒருத்தவங்களுக்கு வந்து நான் தெரியாமல் அவங்க கிளாத்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஒரு புது கிளாத் தான் லைனிங் கிளாத்து நான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி அடுத்தவங்க துணியெல்லாம் போடாதீங்க, இல்லைங்க அது புது துணி தான் எங்கள் கடையில் இருந்தது தான் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் வாங்கி கொடுத்த துணியை மட்டும் நீங்கள் போடுங்க, நீங்கள் வந்து வேறு துணியெல்லாம் எதுவும் போடாதுங்க, பத்தலைன்னா ஜாயின் போட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டாங்க. சரி நான் இனிமேல் அந்த மாதிரி போடலை, நீங்கள் வந்து பத்தலை அப்படிங்கிறனால தான் போட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். கை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேற்று தேங்காய் கட் பண்ணும்போது கையில் வந்து பட்டுருச்சு. அதான் கை வந்து வீங்கிச்சு. சரியாக வந்து என்னால் அந்த துணியும் கிளாத்தையும் எடுத்து வச்சு இது பண்ண முடியல. கொஞ்சம் கை வீக்கத்தோடு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்படி இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உடம்பு சரியில்லைன்னாலும் சரி, நம்ம வந்து தைக்க உக்காந்துட்டேன் அப்படின்னாவே எனக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். நான் வந்து அப்படியே வந்து வேறு எதை பற்றியும் நினைக்காம
என்னோட தொழிலை பற்றி மட்டுமே ப்ளவுஸ் தைக்கிறத மட்டுமே நான் வந்து நினச்சிட்டு இருப்பேன். கை வலியாக தான் இருந்தது. இருந்தாலுமே வந்து நம்ம தைக்கும்போது நம்மளோட கவனம் வந்து அதில் போயிடும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் வந்து அந்த மாதிரி பண்ணிடுறது. அதுவும் இல்லாமல் தைக்காத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த நாளே வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாகவே இருக்காது. என்னமோ ஒரு மாதிரியா இருக்கும். ஏன்னா நம்ம தொடர்ந்து இத்தனை வருஷமாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாளாவது நமக்கு ரெஸ்ட் இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் தோணும். ஆனால் அந்த ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோன்றப்ப, ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப, ஐயோ ரெஸ்ட் எடுக்கணுமா, தைக்கலாமே, போர் அடிக்கிற மாதிரி இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணும். இப்போ நான் பட்டி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்க, ஃபஸ்ட்டு வந்து நான் அப்படியே பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஒரு படிமான தையலும் ஒரு குதிரோட தையலும் வந்து போட்டு விட்டுட்டேன். போட்டதுக்கு அப்புறமேலு வந்து நம்ம இதில் வந்து நான் மார்க் இன்னும் பண்ணலை. ப்ளவுஸோட அளவு வச்சு மார்க் பண்ணலை. மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொக்கி பீஸ் வச்சுட்டு ஃபஸ்ட்டு கீழே வந்து அந்த கொக்கி வர இடத்துல பிசுறு வந்து எவ்வளோ தூரம் வருதுன்னு பார்த்து மார்க் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சைட்லேயும் எவ்வளோ தூரம் வருதுன்னு மார்க் பண்ணி நான் வந்து ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து அப்படியே கட் பண்ணுற வளைவு கொடுத்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு சரியாக கொடுக்க தெரில அப்படின்னா நீங்கள் வந்து வளைவு மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 இடத்துலையும் நம்ம வந்து மார்க் போட்டு விட்டுறலாம். இதுதான் வந்து நமக்கு அந்த கொக்கி பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண வேண்டியது. அடுத்தது நம்ம கைப்பகுதி வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். கைப்பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு ஃபோல்டிங் உள்ளே வந்து மடிச்சிட்றேன். அந்த கரையை வந்து நான் எப்பயுமே மேலே வர மாதிரி வைக்கவே மாட்டேன். கரை உள்ளே போகிற மாதிரி ஒரு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ தான் பார்க்குறக்கு நமக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். கரை வந்து கைக்கு வைக்கலாமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு டவுட்டாக இருக்கும். ஒரு சில கிளாத் வந்து சரியாக இல்லை, மெட்டீரியல் சரியாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த கரை பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்ப அது வந்து இழுத்த மாதிரி வந்து வந்துடும் தண்ணியில் போட்டதுக்கு அப்புறமேலு. நீங்கள் வந்து மெட்டீரியல் பார்த்து உங்களுக்கு தைக்க தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கரை பீஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கரை வந்து வைக்காமலே ஸ்டிச் பண்ணலாம். நம்ம எப்பயுமே வந்து நூலில் வந்து கொஞ்சம் அதிகமாக விட்டுட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம தைக்கிறப்ப நூல் வந்து உள்ளே போகாது. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஒண்டை விட்டு கட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறதுனால அந்த நூல் வந்து அடுத்த இது தைக்கும்போது நமக்கு வந்து உள்ளே போயிடுது. அடுத்து இப்போ நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பேக் பார்ட்டுக்கு நான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். கரெக்டாக வந்து அர்க்கார் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த சின்ன கட் கொடுத்துருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வர மாதிரி நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த லைன்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு அந்த பர்ஃபெக்டாக அந்த டிஸ்டன்ஸ் வந்து வரணும். அப்போ தான் வந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸில் நீங்கள் வந்து ரொம்ப வந்து பெரிய தையலாகவும் வைக்கக்கூடாது, ரொம்ப சின்ன தையலாகவும் வைக்கக்கூடாது. ஒரு மீடியமான தையல் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இந்த கொஞ்சம் பீஸ் வந்து இந்த இடத்துல ஜாயின் போடுறதுக்காக நான் எடுத்துருக்கிறேன். அந்த பீஸை வந்து நம்ம எது வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இதுவே வந்து சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வச்சிட்றேன். வச்சு அட்டாச் பண்ணினதுக்கு அப்புறமேலு நம்ம அதுக்கப்புறமே ப்ளவுஸில் டாட்ஸ் மார்க் பண்ணி அதை வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு தைச்சு அப்படியே தையல் போட்டு பேக் சைடும் வந்து மேலே ஊசியோட தையலையும் வந்து போட்டு விட்டுறேன். போட்டுட்டு இதை நம்ம அப்படியே வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரியே 2 பக்கமும் போட்டு இந்த 2 கிளாத்தையும் சரியாக வச்சுட்டு திருப்பி அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன். கட் பண்ணினதுக்கப்புறமே நம்ம வந்து இதை மார்க் பண்ணிவிட்டு டாட்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மேலேருந்து கீழே வரையும் சைடு ஆம்குள் கிட்ட எல்லா பக்கமும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த வளைவு கொடுத்து நம்ம இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு கீழேயும் மேலேயும் 2 சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பண்ணிட்டு நம்ம இப்போ வந்து அளவு வச்சு மார்க் பண்ணிடலாம். அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து டாட்ஸ் மார்க் பண்ணுவேன். சேம் அதில் என்ன அளவு வருதோ அந்த அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிடுவேன். அதே மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கீழே எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல எவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத உள்ளார இருக்கிற அந்த பிசுறு எடுத்து வச்சு பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இந்த மாதிரி பிசுறு வச்சுட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன். அப்புறம் வந்து ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன். கட் கொடுத்துட்டு இதை நம்ம வந்து அப்படியே இப்போ நம்ம வந்து
ஒவ்வொரு பீஸாக எடுத்து மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி மடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக இப்படி மடிக்கிறப்ப போடுறப்ப அந்த நமக்கு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து கரெக்டாக ஷோல்டர் நேர் வரும். அப்படி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து கப் சைஸ் வந்து சரியாக வரும். எந்த கிராஸுமே இல்லாமல். ஒரு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, எனக்கு ப்ளவுஸ் அந்த கப் ஷேப் வந்து கொஞ்சம் கிராஸாக போயிடுச்சு, கோணையாக இருக்குது, இழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்லாம். நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் வர மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டாட் வந்து போடாது தான் ரீசன். இப்போ முதல் டாட் போட்ட மாதிரியே வந்து ரெண்டாவது டாட்டையும் அதோட அளவு வச்சு நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் போடுற டாட் மட்டும்தான் அளவு ப்ளவுஸை வச்சு போடுவேன். ரெண்டாவது வந்து நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் பிடிக்கிறது நம்ம முதல்ல பிடிச்சது இந்த அளவில் என்ன பிடிச்சிருக்கிறோமோ அதே தான் வந்து அந்த இடத்துலையும் பிடிப்பேன். அப்போ தான் ரெண்டு பக்கமும் டாட் ஒன்று போல் நமக்கு வரும். சப்போஸ் அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரியும் இன்னொரு பக்கம் இன்னொரு மாதிரியும் தைச்சிருந்தா கூட நம்ம சரியாக தான் ஸ்டிச் பண்ணுவோம். இப்போ ரெண்டாவது டாட்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் ரெண்டாவது டாட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டாவது டாட்டையும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இந்த சைட்லேயும் மடிச்சுட்டு இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து விட்டுட்டு தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். ஏன்னா வந்து அந்த இடத்துல நமக்கு வந்து இந்த கொக்கி பக்கம் பி பக்கம் ரெண்டாவது டாட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல 1/4 இன்ச் விட்டுட்டு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். கீழே வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம அந்த பிசுறு வச்சு தான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ தேர்ட் டாட் வந்து போட போகிறோம். தேர்ட் டாட் போடுறதுக்கு அதே மாதிரி ஷோல்டரில் இருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஷோல்டரில் 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல அந்த தேர்ட் டாட் வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் டாட்டையும் தேர்ட் டாட்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் வரும். அந்த லைன் எடுத்துட்டு இப்போ மேலேருந்து கீழே வரையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட்டும் செகண்ட் டாட்டோ தேர்ட் டாட்டோ இந்த மூணுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எல்லாத்துலேயுமே நான் வந்து அதை செக் பண்ணுவேன். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி போட்டு எடுத்ததுக்கு அப்புறமே ரெண்டு சைட்லேயும் அதே மாதிரியே நான் வச்சு ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்றேன். போட்டு எடுத்துட்டு ஒரு தடவை கப் சைஸ் சரியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நான் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கிறேன். போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் திருப்பியும் ரெண்டாவது தையலே வந்து இதில் போடுவேன். அந்த டாட்ஸில் ஒரு சிலர் டாட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரே ஒரு தையல் தான் வந்து போடுறாங்க. நான் வந்து 2 தையல் போடுவேன். இப்போ பாருங்கள், நம்ம இப்படி போடும்போது நமக்கு அந்த கப் சைஸ் வந்து கச்சிதமாகவும் கரெக்டாகவும் வந்து வந்துடும். அதுக்கப்புறமே இல்லை ஒரு வேளை நமக்கு அமுங்கின மாதிரி வந்தது அப்படின்னா, சரியாக வந்து அந்த ஷேப் வராத மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஆனால் அதை நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணீங்க டாட்ஸ் பிடிச்சதில் அப்படின்னா சரியாக வந்துடும். அதுக்கடுத்து நான் இப்போ எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடுறேன். போட்டுட்டு அப்பப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட பிசுறு எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம அந்த பிசுரை வந்து விடுறதுனால மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்குது. நீங்கள் அதை வந்து பார்த்து கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னாவே வந்து உங்களுக்கு ப்ளவுஸோட தையல் ப்ளஸ் அதோட வந்து அந்த பிசுறு இல்லாமல் தைச்சோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு ப்ளவுஸ் வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக வந்துடும். இப்போ நம்ம பட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பட்டியை இதில் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிடலாம். இப்படி அட்டாச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கா, ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து விட்டுருக்கேன். அந்த 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ்லேயே வந்து நம்ம வந்து தையல் போட்டுறணும். ஒரு சிலர் வந்து அளவு வைக்கும்போது 1/4 இன்ச் வச்சுட்டு பிடிக்கும்போது 1/2 இன்ச்சுக்கு பிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி பிடிச்சாலும் நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஈவன் பண்ணி நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு சைடையும் வந்து நான் பட்டி வச்சு ஜாயின் பண்ணிடுறேன். பட்டி எப்பயுமே ஒரு நூல் அளவு வெளியே தள்ளி வைங்க, அப்போதான் வந்து அது கரெக்டாக வரும். கீழே வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாட்டையும் ஒரு ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரியாமல் இருக்கும். கண்டிப்பாக இதுக்கும் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க, அப்போதான் வந்து பட்டி வந்து கையோட டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடுறேன். இப்போ நம்ம போட்டு முடிச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 பக்கமுமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அளவு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பட்டி ஜாயின் பண்ணியிருக்கிற இடம், ரெண்டாவது டாட் போட்ட இடம் ரெண்டுமே வந்து சரியாக இருக்குது. அது ஒவ்வொரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிகினராக இருக்காங்கன்னா ஏற்றியும் தாத்தியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கரெக்டாக வந்து வரும். இப்போ நம்ம கொக்கி பீஸ்க்குன்னு தனியாக வந்து கிளாத் எடுத்துருக்குறோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வச்சு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறமே வந்து திருப்பியும் ஒரு ஊசியோட தையல் வந்து நான் போட்டு எடுத்துடுறேன். அதுக்கப்புறமே இதை நம்ம வந்து ஒரு டபுளாக ஒரு 2 ஃபோல்டிங் வந்து பண்ணிவிட்டு அதை கண்டினியூவாக வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து அப்படியே டபுள் ஃபோல்டிங் வந்து பண்ணிக்கிறேன்.
நமக்கு வந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு கேப் வந்தது அப்படின்னாவே போதும். அந்த டிஸ்டன்ஸ் வந்தாலே வந்து போதும். நான் அப்படியே கண்டினியூவாக ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுக்கிறேன். அப்படியே அந்த துணி வந்து பிதுங்காத மாதிரி கரெக்டாக நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணியிருக்கணும். இப்படி திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக வெளியில் வந்து அந்த துணி பேக்கில் நம்ம வச்ச துணி வந்து வெளியே தெரியக்கூடாது. நல்லா நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம வந்து இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இப்போ நம்ம வந்து பீஸ்க்கும் வந்து வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் வச்சு ஃப்ரண்ட் சைடில் கொண்டு வரணும். கொக்கி பீஸ் வந்து ஃப்ரண்ட் சைடில் வச்சு பேக் சைடு கொண்டு வரணும். இப்போ நான் அதே மாதிரியே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சில் மடிச்சு விட்டு அப்படியே ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடுறேன். குதிரோட தையல் அளவு போட்டுடுறேன். ஏன்னா இந்த 1/4 இன்ச் அளவுக்கு தான் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறோம். அப்படிங்கிறனால 1/4 இன்ச்சில் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து 2 ஃபோல்டிங் வர மாதிரி கிளாத்தை வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இதோட சென்டரில் நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டு விட்டுறேன். ஏன்னா இது நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம வீ போடும்போது நமக்கு வந்து பிரிஞ்சிடக்கூடாது இல்லைங்களா, அதுக்காக தான் மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து கிளாத்தை விட்டுட்டு அதுக்கப்புறமே வந்து வி வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வி போட்டுட்டு ரெண்டாவது வி வந்து அதுக்கு அடுத்து நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போ இந்த லென்த் எவ்வளோ வருதோ அந்த லென்த்தை நம்ம வந்து 5ஆ டிவைட் பண்ணிடணும். 5ஆ டிவைட் பண்ணிட்டு நம்ம வந்து வி போட்டோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வரும். ஒவ்வொரு வியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கணும். வீக்கு வந்து நான் இந்த மாதிரி நல்லா கட்டி தான் வந்து எடுக்கிறேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கட்ட தெரியலன்னா நீங்கள் வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து போடும்போது நாளாக அந்த தையல் எல்லாமே வந்து சிங்கிள் தையலாக இருந்தது அப்படின்னா பிரிய ஆரம்பிச்சிடும். அந்த வி வந்து கரெக்டாக அதில் உக்காராது. அதுக்கடுத்து நான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு இந்த கொக்கி பீஸையும் பீஸையும் இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறேன். வச்சு பார்க்கும்போது ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுமே கரெக்டான அளவில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அடுத்து நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஒவ்வொரு அளவுமே வந்து நீங்கள் ப்ளவுஸில் பார்த்து செக் பண்ணி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணிடுறேன். இந்த சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணினதுக்கப்புறமே எப்பயுமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து நமக்கு கை பக்கம் வச்சு தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பக்கம் தான் விடணும். ஃபஸ்ட்டு ஒரு நான் வந்து எந்த அளவுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணணும் அந்த அளவில் வந்து வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுடுறேன். அடுத்து கொக்கி பீஸை வந்து வச்சு வி பீஸ் வச்சு அந்த வீலேருந்து வர அளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி கொக்கி பக்கமும் வந்து இந்த ஷோல்டரோட அளவு கரெக்டாக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடுமே கரெக்டாக தான் வருது. ஆனால் இது கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளார எக்ஸ்ட்ராவாக வந்து இன்னுமே கொஞ்சம் கழுத்து லூஸ் ஆயிரும். அப்படிங்கிறதுனால நான் வந்து கழுத்தை இன்னும் ஒரு தையல் டைட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், நான் இன்னும் போட்ட தையல்லேருந்து லைட்டாக டைட் பண்ணிடுறேன். ஆனால் ஷோல்டர் இந்த சைடில் நம்ம கை தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பக்கம் சரியான அளவு தான் இருக்குது. இந்த கழுத்து பக்கம் வர இடத்துல மட்டும்தான் நான் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் டைட் பண்ணியிருக்கிறேன். நம்ம அந்த இடத்துலையும் வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் சேர்த்து பிடிச்சோன்னா ஆம்கோல் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வரும். அப்படிங்கிறதுனால அடுத்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சு இல்லைங்களா, அந்த கிராஸ் பீஸை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோல்டிங் மடித்து உள் பக்கமாக விட்டுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வர 1/4 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து பிடிக்கிறேன். ஏன்னா அந்த 1/4 இன்ச் அளவுக்கு தான் அந்த ஷோல்டரில் நம்ம வந்து லூஸ் விட்டுருக்குறோம். அதுக்காக தான் இப்போ இது ஃபுல்லாமே நெக்கு பூராமே அந்த 1/4 இன்ச் அளவில் கரெக்டான டிஸ்டன்ஸில் நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் கிராஸ் வந்து கரெக்டாக எடுத்தால் மட்டும்தான், கிராஸ் கரெக்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கழுத்து பீஸு ரொம்ப அழகாக வந்து ஸ்டிச் பண்ண வரும். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடுறேன். நம்ம சேனலில் கழுத்து பீஸு எப்படி வந்து அழகாக தைக்கிறது அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கழுத்து நெக்கு வந்து கொஞ்சம் இறக்கமாக வைக்கும்போது நம்ம வந்து லைட்டாக இதை வந்து கொஞ்சம் டைட் கொடுத்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்னும் லூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நான் ஃபோல்டிங் பண்ணி மடித்து ஸ்டிச்சஸ் போட்டுடுறேன். அதுக்கப்புறமே இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மடித்து திருப்பியும் இப்போ ஒரு ஊசியோட தையல் வந்து நம்ம போட போகிறோம். ஊசியோட தையல் போடுறதுக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி ஆரம்பத்தில் என்ன டிஸ்டன்ஸ் மடிக்கிறோமோ அதே டிஸ்டன்ஸ் தான் லாஸ்ட் எண்டு வரையும் நமக்கு வந்து வரணும்.
கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மடித்து இந்த சுருக்கம் வர இடத்துல எல்லாம் கரெக்டாக நீட்டாக எடுத்துட்டு ஃபோல்டிங் பண்ணி நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு கை வச்சு நீங்கள் ஒரு நீவு விட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கழுத்து போர்ஷன் கரெக்டாக வந்துடும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி தான் நான் வந்து ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி பொறுமையாக ஒரு நீவிட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கிறேன். நம்ம ப்ளவுஸ் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வேணும், எந்த மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது, நல்லா வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறப்ப அதுக்கான எஃபர்ட்டை நம்ம வந்து போட்டு தான் ஆகணும். எடுத்தோம் பிடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நீட்னஸாகவே இருக்காது. பேக் போர்ஷன் திருப்பி பார்க்குற ஏதாவது எக்ஸ்ட்ராவாக துணி வந்து வெளியில் தெரியுமா அப்படின்னு மடித்து தைக்கும்போது இல்லை கரெக்டாக தான் இருந்தது அப்படிங்கிறனால நான் வந்து அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். உங்களுக்கு பின்னாடி பக்கம் அதிகமான துணி வந்து இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பேக்கில் அந்த பிசுரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஃபோல்டிங் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். நீங்கள் மடித்து ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டிச்சஸ் போட்டதுக்கப்புறமேலே கையோட நம்ம வந்து குதிரோட தையலும் வந்து போட்டு விட்டுடலாம். அப்படி போடும்போது ஃபஸ்ட்டு போடுற தையல் அதான் நமக்கு வந்து மீன், அதை வச்சு தான் வந்து ரெண்டாவது தையல் வந்து போட போகிறோம். அதனால் முதல் தையலை எங்கேயுமே நகராமல் கரெக்டான அந்த பொசிஷனில் வர மாதிரி கழுத்தை ஒட்டி வர மாதிரி நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். எப்பயுமே ஒரு ப்ளவுஸில் நம்ம வந்து எதாக இருந்தாலும் சரி தைக்கும் போது தொடங்கும் போதும் சரி முடியும் போதும் சரி அதை வந்து ஒரு கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஜிக்ஸாக் மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பிரியவே பிரியாது. அதுக்காக தான் நான் வந்து எப்பயுமே இங்கே பாருங்கள், நான் ப்ளவுஸ் தைக்கும்போது ஸ்டார்டிங்லேயும் சரி முடிவுலேயும் சரி ஜிக்ஸாக் போட்டு தான் வந்து எடுப்பேன். இந்த பழக்கத்தை நீங்களும் வந்து வச்சுக்கோங்க. அதோட கண்டினியூவாக நான் அப்படியே டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு விட்டுறேன். பாருங்கள், பேக் பார்ட் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி தான் வந்து பேக்கில் எப்படி வந்து தையல் வருது, கழுத்து வந்து நமக்கு அந்த முதல் தையல் எப்படி போட்டீங்கன்னா அதே மாதிரி தான் ரெண்டாவது தையலும் கழுத்துக்கு நான் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இதோட ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், மெயினாக முன்னாடி பக்கம் எப்படி இருக்கு, பின்னாடி பக்கம் எப்படி இருக்குன்னு நல்லா நீட்டாக வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு சைடும் ஆம்கோல் கிட்ட வர இடம் சரியாக இருக்கா, ஸ்லீவோட லாஸ்ட் பிளேஸ் வந்து சரியா இருக்கா, அல்ல அதில் வந்து எங்கேயாவது துணி வந்து ஒரு கை முன்ன ஒரு கை பின்ன அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நம்ம வந்து இப்போ எப்பயுமே ஸ்லீவ் வந்து இந்த சென்டர்ல இருந்து தான் நான் ஆரம்பிப்பேன். அப்படியே வந்து அந்த வளைவுக்கு வளைச்சி வச்சு நான் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் வந்து பிடிச்சி தைச்சிட்றேன். அதுக்கு அடுத்து நம்ம இதை கண்டினியூவாக அப்படியே இப்போ இன்னொரு சைடு திருப்பி விட்டுட்டு இன்னொரு 1/4 இன்ச் அளவில் நான் வந்து பிடிச்சி அப்படியே தையல் போட்டுடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக அப்படியே தையல் போட்டு எடுத்துடலாம். போட்டு எடுத்துட்டு இது வந்து சரியாக இருக்கா, ஷோல்டரு அதுக்கப்புறம் கை வந்து சென்டர் வந்து கரெக்டாக வருதா, அந்த கையிலிருந்து ஆம்கோல் கிட்ட வரையும் கரெக்டாக வருதா, இந்த ஆம்கோல் கிட்ட இருந்து கீழே இடுப்பு வரையும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து இன்னொரு ஸ்டிச்சஸே வந்து போடுவேன். இந்த ஆம்கோல் கிட்ட எனக்கு கரெக்டாக வருது, கையோட டிஸ்டன்ஸ் கரெக்டாக வருது, கீழே இடுப்பு கிட்ட மட்டும்தான் வந்து எக்ஸ்ட்ரா தையல் வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த 3 டாட் போட்ட இடத்துல 4ஆவதா இன்னொரு டாட் வந்து நான் போட்டுக்கிறேன். அப்போதான் நமக்கு வந்து அந்த இதை வந்து ஈக்குவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பட்டி வந்து நம்ம வந்து கரெக்டாக ப்ளவுஸில் இருக்கிற அளவே தான் வந்து பட்டி பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால பட்டியில் நான் எதுவுமே பண்ணலை. ஏன்னா நம்ம பட்டி பிடிச்சோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நமக்கு இந்த டாட்ஸ் போடுற நமக்கு முன்பாகத்துலேயும் வந்து கொஞ்சம் டைட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்பையும் வந்து நமக்கு அந்த கரெக்டான அந்த ஷேப்போ இல்லை அந்த கப் சைஸ்க்கு உண்டான இது இருக்காத மாதிரி வந்து இருக்கும். இந்த துணி வந்து சரியாக பத்தாத மாதிரி. அதனால் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. பட்டியில் வந்து எப்பயுமே வந்து பிடிக்காதீங்க. 3 டாட் போட்டிருந்தீங்கன்னா 4ஆவதாக இன்னொரு டாட் வந்து போட்டுக்கோங்க, சரியாக போயிடும். இல்லை ஒருவேளை பேக் தட்டு உங்களுக்கு ரொம்ப பெருசாக வர மாதிரி இருந்தது அப்படின்னா கை அதிகமாக வருதா இல்லை பின்பக்கம் முதுகு தான் வந்து அதிகமாக வருதா, அந்த பேக்கில் நம்ம வந்து பேக் பார்ட் கட் பண்ணது தான் அதிகமாக வருதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பேக் பார்ட் அதிகமாக இருந்ததுன்னா லைட்டாக வந்து அதை
2 கைக்குமே இதே மாதிரி தான் நான் வந்து பார்த்து பார்த்து ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே டபுள் ஸ்டிச்சஸ் வந்து ஸ்லீவுக்கு வந்து போட்டுட்டு, இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையுக்கும் பட்டிக்கும் வந்து நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன். ஷோல்டர் மட்டும் நான் வந்து ஓவர்லாக் போட மாட்டேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு டைமும் எழுந்து நம்ம ஓவர்லாக் போடுறப்ப நமக்கு அதில் டைமிங் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால தான். எனக்கு வந்து எல்லா ப்ளவுஸும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டோம் அப்படின்னா அது ஒரு திருப்தியாக இருக்காத மாதிரி இருக்கும். அங்கங்கே வந்து கொஞ்சம் பிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஓவர்லாக் போடுறதுக்குமே நமக்கு வந்து கொஞ்சம் சிரமமாகவும் இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த டைமில் மட்டும் எழுந்து ஒரு தடவை பட்டிக்கும் கையுக்கும் வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்குவேன். இப்போ இந்த சைட்லேயும் நான் வந்து 4th டாட் வந்து போட்டுட்டு டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுடுறேன். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணுறது தான். சைடு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபுல் ஒர்க்குமே வந்து ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பேக் டாட் மட்டும் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பேக் டாட் வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டரை கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து கையை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க சென்டர். அதுக்கப்புறம் கீழே இடுப்பு பகுதி வர அளவுக்கு கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக போட்டதுக்கு அப்புறமேலு அதுக்கடுத்து நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்ல இருக்கிற மாதிரியே மார்க் பண்ணி எடுத்துடலாம். இது நீங்க கரெக்டா வைக்காம கொஞ்சம் முன்ன பின்ன வச்சிட்டீங்க அப்படின்னா பேக் ஷோல்டர் வந்து நமக்கு முன்னாடி இறங்கின மாதிரி வந்துடும். இல்லைன்னா நம்மளோட முன்பக்கம் வந்து பின்னாடி ஏறின மாதிரி வந்துடும். அதே மாதிரி இடுப்பு பகுதியில் வந்து ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச்சு அந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் நீங்கள் பேக் டாட் போடுற மாதிரி பாருங்கள். ரொம்ப அதிகமாக துணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப நீங்கள் வந்து போடுற மாதிரி இருந்ததுன்னா பேக்கில் நமக்கு அந்த முதுகுக்கிட்ட லூஸ் வர கீழே இடுப்புக்கிட்ட நமக்கு அந்த அப்போ ப்ளவுஸ் வந்து மேலே ஏறிக்கும். அப்போ முன்னாடி ஃப்ரண்ட் கழுத்து வந்து கீழே இறங்கிக்கும். முன்பக்கம் வந்து இறங்கிக்கிட்டே வர மாதிரி இருக்கும். அதுவுமே கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க. அப்போ நமக்கு பின்னாடி அந்த இடுப்பு கிட்ட லூஸ் வராத மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போட்டாதான் அவங்களுக்கு வந்து பிளவுஸ் போடும்போது கரெக்டான அந்த ஷோல்டர் நேர் கரெக்டாக நமக்கு அவங்களுக்கு தோள்பட்ட நேர் வந்து அமையும். அப்படி அமையும் போது தான் நமக்கு வந்து முன் கழுத்தும் இறங்காது, பின் கழுத்தும் வந்து ஏறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சைடு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மார்க் பண்ண அளவு ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்படி மார்க் பண்ணி ஒரு சைடு கீழேருந்து மேலே தைக்கிற மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு மேலிருந்து கீழே தைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ கரெக்டாக வந்து நான் வச்சு எந்த இடத்துல மார்க் பண்ணணும் அந்த இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட ப்ளஸ் போட்ட மாதிரி வருதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். கைக்கு அந்த எக்ஸ்ட்ரா வர பிசுறு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இங்கே பாருங்கள் எப்படி ப்ளஸ் போட்ட மாதிரி கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு. அதே மாதிரியே இந்த சைட்லேயும் வந்து நம்ம கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம எக்ஸ்ட்ரா டாட்டை வந்து போட்டதுக்கப்புறமேல நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தையல் வந்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒவ்வொரு தையல் வந்து போட்டு எடுத்துடுறோம். அதுக்கப்புறமே பேக் டாட் பிடிச்சிடுறோம். அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லீவ் வந்து எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிடுறேன். அப்புறம் ஷோல்டரில் கரெக்டாக அந்த மாதிரி மேலேருந்து கீழே வரையும் ஷோல்டர் கரெக்டாக வருதா அப்படிங்கிறது பார்த்துட்டு எந்த அளவு வருதோ அந்த அளவு மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி இந்த மார்பு சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் ரெண்டுமே நமக்கு ஒன்று போல் வரணும். அதே மாதிரி இந்த டாட் கிட்டையும் வந்து கரெக்டாக வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணிடுறேன். கீழே இடுப்பு பகுதியும் வந்து எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவில் நான் வந்து மார்க் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துலையும் நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த தையல் போடும்போது கட்டி எடுத்துக்கோங்க. முடிக்கும் போதும் நல்லா கட்டி முடிச்சிருங்க. அப்பதான் அந்த தையல் வந்து பிரியாம இருக்கும். நமக்கு ஒரு பிளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸை எனக்கு தைச்சு முடிக்கிறதுக்கு நான் வந்து இது உங்களுக்கு பொறுமையாக தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து காட்டிட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். நான் கண்டினியூவாக உங்களுக்கு வந்து இதை கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து வீடியோ தான் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து கொஞ்சம் இடையில வந்து நிறைய வீட்டில் வந்து கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, குழந்தைங்களாம் லீவ் டைம் வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிறனால சத்தம் வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து நான் எடிட்டிங் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன்.
கண்டிப்பா வந்து டைம் இருக்கும்போது, உங்களுக்கு டைரக்ட்டா நான் ஸ்டிச் பண்றப்ப அப்படியே வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன். எந்த மாறுபாடுமே கிடையாது. எல்லாமே இதே மாரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இதில எந்த ஒரு ஒளிவு மறைவுமே கிடையாது. இந்த மாரி தான் நான் வந்து ஸ்டிச் பண்றது. சீக்ரெட் அப்படிங்கிறது எதுவும் இல்ல. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணி நீங்க கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்றீங்க, எத எத செக் பண்ணாம இருக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஒருத்தர் வந்து தப்பு வருது அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா, அது ஏன் வருது? எதனால வருது? அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதையும் மீறி அ ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து ஒருத்தவங்ககிட்ட அளவு ப்ளவுஸ் வாங்கி தைக்கிறேன். அளவு வச்சு தான் வந்து போடுறேன். அளவு ப்ளவுஸ் தான் வச்சு போடுறேன். இருந்தாலும் ஏதாவது மிஸ்டேக் வருது. அவங்க ஒரு மாதிரி வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம ஆரம்பத்தில இருக்கும்போது எல்லாருமே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருப்போம். அவங்க இப்போ சொல்றாங்க அப்படின்னா, அவங்கள ஒரு தடவ உங்களுக்கு எதனால வருதுன்னு தெரியலன்னா, நீங்க அவங்கள ப்ளவுஸ் போட்டு காட்ட சொல்லுங்க. எந்த இடத்துல மிஸ்டேக் வருது? எங்க துணி தூக்கிட்டு இருக்குது? என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. அதையும் அளவு ப்ளவுஸையும் வச்சு நீங்க ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. அந்த அளவு எல்லாமே கரெக்ட்டா வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க. உங்களுக்கு வந்து நீங்க சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க தாராளமா உங்கனால ப்ளவுஸ பிரிச்சுட்டு கூட நீங்க வந்து அவங்களுக்கு சரி பண்ணி குடுங்க. ஏன்னா, நான் வந்து நெறையவே இந்த மாரி அனுபவப்பட்டுருக்கிறேன். பட்டு தான் வந்து திருந்திருக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலயுமே எனக்கு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க கஸ்டமரு. அது எல்லாமே பார்த்து பண்ணி தான் வந்து நான் அதுக்கப்புறமேலு இந்த அளவுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ ஃபைனலா பார்த்தீங்கன்னா, எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது. நானும் வந்து 4 தையல் போட்டுட்டு, அதுக்கப்புறமே வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு, ஓவர்லாக் வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ இதுதான் வந்து ப்ளவுஸோட அவுட்ஃபிட்டு. இப்போ பாருங்க எவ்வளோ அழகாவும், நல்லா நீட்டாவும், ஃபினிஷிங்காவும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பா இந்த வீடியோ பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே போல தான் நான் வந்து ப்ளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து பண்றேன். எந்த மிஸ்டேக்கும் வந்து வரதில்ல. கஸ்டமரும் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்றதில்ல. அதாவது வந்துட்டு இருந்தது, இப்ப எந்த மிஸ்டேக்கும் வந்து வரதில்ல. ஒவ்வொன்னா நான் சரி பண்ணி இந்த மாரி வந்து நான் இப்ப ஸ்டிச் பண்ண பழகியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.